வணங்களா அவங்க மொபைலில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு செக்யூர் வந்து வணக்கம், என் பேர் செந்தில் ராஜா, சமூக ஆர்வலர். எங்களோட வார்டு மெம்பர் கே பாரதி அம்மாள். அதன் தொடக்க விழாவாக இன்று நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஸோ காட்டுங்க. எல்லாருக்கையும் வச்சுருந்தோம். அப்படியே நேரம் அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே. இப்போ என்ன அப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு லைக் குயிக் டெமோ, உங்களுக்கு உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் அது மேலோட்டமான ஒரு விடையா அமையும் நான் நம்புறேன். இப்போ இந்த செயலி உள்ள வர்றதுக்கு செயலியை குயிக்கா டெமோ காட்டுறேன். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் வீட்டோட எங்க குழு வந்து வீட்டோட சென்று மக்கள் கிட்ட அந்த ஆப்பை லான்ச் பண்ண உடனே ஸோ ஃபீட்பேக் ஃபார்ம் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கான பார்கோட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த பார்கோட அவங்களுக்கு ஸ்கேன் பண்றதுக்கான வசதி இதில் இருக்கு. இது நம்ம ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது. வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வேங்கை வாசலுக்குரியது. வேங்கை வாசல்ல நம்ம இருக்கிற மேடம் என்ன வார்டு பண்றோம்னா வார்டு நம்பர் 5 அவங்களுக்கு வந்து இந்த புக்லெட்ல இருக்கிற இந்த பேஜும் இந்த ஃபார்ம் பேஜும் நீங்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பாக்கலாம். குப்பைக்கு நேரம் வந்துட்டு நம்ம வந்துட்டு குறைகளை வந்துட்டு சொல்லிட்டாங்க. 1 நிமிஷத்துக்குள்ள இதான் நாங்க கிளைம் பண்றோம். ஒரு செக் இட் அவுட். இவ்வளவுதான் வந்துட்டு மேக்ஸிமம். அப்புறம் பொதுமக்கள் வந்து அவங்களோட என்ன வார்டு வரும், நிறைய மெசேஜஸ் வரும், நோட்டிபிகேஷன் வரும். ஆனா நம்ம வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு திரும்பி படிக்காம விட்டோம்னா நமக்கு வந்து தெரியலாம். அப்புறம் அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க, அந்த ப்ரூஃப் சொல்லிட்டாங்க, இல்ல வார்டு கவுன்சில் அவர்களை சந்திக்கிறது. இது நம்ம மெயினா நாங்க வந்துட்டு சொல்றது என்ன அப்படின்னா 2 விஷயம் தான். இந்த புக்லெட்ல இந்த ஏற்கனவே வந்துட்டு எங்க சர்வீஸ பார்த்துட்டு அவர் இன்ஸ்பயர் ஆனாரு. அவரோட ப்ராடக்ட பார்த்துட்டு நாங்க இன்ஸ்பயர் ஆரம்பிக்கிறோம். இது மொத்த தமிழ்நாடு முழுக்க 8000 அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. காமராஜர் தோத்துறக்கூடாது, மக்களுக்காக சர்வீஸ் பண்றவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து நாங்க ரீச் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த திட்டம் அவசியம் வேணும், கண்டிப்பா எங்களுக்கு வேணும். கொஞ்சம் பெருசா சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது ஆர்வம்னு சொல்லலாம் இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு துறை சார்ந்த ஆர்வம் இருக்கும். அப்ப மக்களோட பிரைவசி எப்படி, மக்களோட தனிப்பட்ட அடையாளங்கள் எதுவுமே நம்ம இந்த ஆப்ல வாங்குறது இல்லை. அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எதுவுமே கிடையாது. நான் முன்னாடியே திட்ட விளக்கும் போது சொல்லியிருப்பேன், ஒரு வெறும் இந்த பார்கோட் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால அவங்களோட அவங்களுடைய தனிப்பட்ட அடையாளம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு வெளிப்படாது. பிரைவசி கேரண்டி. இந்த சொல்லுங்க, பிரைவசி காக்கப்பட்டாதான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். கண்டிப்பா. அது இந்த திட்டத்தோட மெயின் தாரக மந்திரமே தனி மனித அடையாளம் வெளிப்படுத்த. படிக்காத பாமர மக்களும் தனி மனித அடையாளம் வெளிப்படுத்தாம 1 நிமிஷத்துக்குள்ள தங்களோட குறைகளை சொல்றதுதான் வந்துட்டு. ஏன்னா எக்ஸிஸ்டிங் நிறைய கிரீவன்ஸ் ஆப் இருக்கு. அதை தாண்டி இதுல என்ன யூனிக்னஸ் அப்படின்னா, இந்த வார்டுல இருந்து வந்ததுன்னு தெரியும், எந்த கார்டுல இருந்து வந்ததுன்னு தெரியாது, யார் சொன்னாலும் தெரியும். இந்த ஏரியால இருந்து வந்திருக்குன்னு தெரியும், யார் சொன்னாலும் தெரியாது. அது இப்ப தமிழகத்துல இதுதான் முதல் முறையா ஆமா, முதல் முறையா நாங்க வந்து 2 நாள் முன்னாடி தான் வந்து நாங்க சார் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் குரூப் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர்கிட்ட வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எழுதி சொன்னேன். அண்ட் கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் இட். என்னோட நிறுவனத்தை அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆப் முழுசா ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆயிடுச்சு. இல்ல நான் ஒரு 13 வருஷமாவே இந்த ஆப்போட தாட் ப்ராசஸ் இருக்கு. நான் பேசிக்கா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, இங்க ஆபீஸ்ல மேற்கொள்ளாரு அப்படின்னா ரேட் கார்டு சிஸ்டம் எங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இப்போ அரசியல் தலைவர்கள் செய்யறது உடனுக்குடனே அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சா எப்படி இருக்கும். இந்த மெயினா மக்களுக்கு சாமானியன் பொருள் சட்டத்தை ஏறல் அப்படிங்கறத சொன்னாலும், சார் சட்டத்தை ஏற்கனவே டிஸ்கஷன்ல சொன்னேன், 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் நிரபராதி தண்டிப்பு கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 1000 அரசியல் தலைவர்கள் ஜெயிச்சாலும் ஒரு மக்களுக்கான தலைவர் தோற்று விடக்கூடாது, இன்னொரு ஒடுங்குதுறை சண்முகம் தோற்றுவிடக்கூடாது, இன்னொரு காமராஜர் தோற்றுவிடக்கூடாது. மக்களுக்காக சர்வீஸ் பண்றவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தால் உருவாக்கப்படுதான் அந்த மக்கள் கண்காணிப்பு திட்டம். அது சரியான இடத்துல வந்துட்டு தொடங்கி இருக்கேன், சேர்த்திருக்கேன் அப்படின்றத வந்து நான் ரொம்ப மனநிறைவா இருக்கேன். ஏன்னா அவங்க சர்வீஸை நான் பார்த்திருக்கேன். தமிழகம் முழுவதும் இதுக்கான வேலைகளை செய்யலாம்.
கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா அதை வந்துட்டு நாங்க வந்துட்டு அடுத்த கட்டங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப முதல் கட்டணமா வந்துட்டு ஏன்னா எங்க போனாலும் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, முதல் இதை எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா, டெஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க இல்லையா. சோ அதுக்கான முதல் இதை வந்து எடுத்தது மக்கள் நலனையும் மக்கள் மேல் பேரன்பு கொண்ட ஒருத்தரால தான் அது பண்ண முடியும். அவங்க வந்துட்டு ஜஸ்ட் டோல்ட் ரைட் அந்த அவரோட தாட் ப்ராசஸ் மக்களை கனெக்ட் பண்ணுன்ற அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஐடியாலஜி கனெக்ட் பண்ணதுனால இவர் வந்துட்டு எடுத்து இப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்களே நம்ம தேர்ந்தெடுத்தவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற இதையும் மக்களே புரிஞ்சுக்கலாம் மூலியமா. அது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். கண்டிப்பா 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 நிச்சயமா நிச்சயமா அவங்க வந்து சொல்லியிருக்கோம் ஒன்னும் நீக்கலன்னா அப்ப அடுத்த முறை அவர் வர முடியாது அந்த பயம் அவங்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு செய்யலைன்னா அடுத்த முறை அவர்களுக்கே அது பாதிப்பா தான் இருக்கும். ஆமா கண்டிப்பா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த தடவை நிச்சயமா அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். ரெண்டு பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. இப்ப சார் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா, கிரீன் வரும்போது அடுத்த நம்ம குழப்பம் இல்லாமல் வந்துட்டு போய் சேரும். அண்ட் அதை ரெண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்கிரீட் மக்கள் வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லிமிடேஷன்ஸ் இப்போ சாரோட நின்றும். ஆனா இது வந்துட்டு அடுத்த லெவல் வரைக்கும் அந்த ஆப் வந்துட்டு அடுத்த லெவல் வரைக்கும் எஸ்பெஷலி ஃபார் பொலிட்டிஷியன்காக டிசைன் பண்ணுது. அண்ட் அதே சமயத்துல மக்கள் கொடுக்குற ரெகக்னேஷன் வந்துட்டு கிரெடிபிலிட்டி இப்போ கிரீன் கலர் வார்டு சாரோட விசிபிலிட்டி ரிப்போர்ட் அண்ட் கிரெடிட்ஸ் வந்துட்டு டாப் லெவல் வரைக்கும் வந்துட்டு விஷன் போகும். ஸோ இப்போ ஒரு இடையில வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸே இருக்காது. இப்போ சாரோட ஒர்க் அண்ட் எஃபிஷியன்சி வந்துட்டு யாரும் பிளாக் பண்ண முடியாது. அடுத்த லெவல்ல வந்துட்டு அவர் நல்லது வளரணும் இல்லையா. ஸோ தட் இஸ் மோட்டோ. 90% எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிட்டு 10% டெக்னிக்கலா தெரியாத மக்களுக்கு எப்படி எந்த மாதிரி விழிப்புணர்வு சேர்க்க இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புக்லெட் அப்படிங்கிறது படிக்காத மக்களுக்கும் மொபைல் போன் இல்லாதவங்க பட்டன் போன் வச்சிருக்கவங்க அங்க எல்லாத்துக்குமே தான். ரேஷன் கடையில வந்துட்டு கியாஸ்க் இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கியாஸ் செட்டப் வந்துட்டு வச்சிருக்கோம். இதுல நான் முன்னாடியே காமிச்சோம் இந்த பார்கோடு பார்த்தீங்கன்னா இந்த பார்கோடு போய் இப்படி ஸ்கேன் பண்ணா ரெஜிஸ்டர் பண்ணி வீடு வீடா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்கோட ஸ்கேன் பண்ணாலே போதும் அவங்களுக்கு இந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். அதுல நான் முன்னாடியே உங்களுக்கு டெமோல காமிச்ச மாதிரி அவங்க பட்டன் அமுத்த போறாங்க, வாய்ஸ் கொடுக்க போறாங்க, சப்மிட் பண்ண போறாங்க. அவ்வளவுதான், டைப்பிங் எதுவுமே கிடையாது. பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஏதாவது காசு இது வந்துட்டு பிளே ஸ்டோர்ல இருக்கு. நாங்க இந்த ஆப்போட டெமோ வந்துட்டு பிளே ஸ்டோரோட QR கோட் வந்து நீங்க கொடுத்துருக்கோம். அண்ட் யூசர் கேட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வந்து பின்னாடி QR கோடா வந்து நாங்க கொடுத்துருக்கோம் வந்துட்டு இருக்கோம். அண்ட் இது முழுக்க சமூகத்துக்கு விலை இல்லாமல் பொது நலனுக்காகவே நாங்கள் செய்கிறோம். 234 தொகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பாக நிச்சயமாக 200 தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு இது வந்துட்டு செய்யணும். ஒரு சாமானியன் குரல் சட்டசபை ஏறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய குறிக்கோள். சரி, 12,300 கிராமங்கள் இருக்கு, கிராம ஊராட்சி. அதுல முதல்ல ஆரம்பிச்சோம்னாமே அது வந்து கீழே இருந்து மேல வர்றது ரொம்ப எளிதா வந்துடும். நீங்க எம்எல்ஏ கிட்ட MP கிட்ட இருந்து கீழே போறதுக்கு பதிலாக கீழே இருந்து இந்த மாதிரி கிராம ஊராட்சிகள் ஆரம்பிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான டிமாண்ட் ஆயிடும். இன்னைக்கு வந்து கவுன்சிலர் வந்து ஒரு ஆப் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொன்ன உடனே அப்ப கவுன்சிலரே வச்சிருக்கும் போது எம்எல்ஏவோட நிலைமை MPயோட நிலைமைன்ற போது அது வேகமா பரவுன்றது என்ன ஆழமான நம்பிக்கை. இன்னொன்று வந்து ஒரு கவுன்சிலரை ரீச் பண்ண முடியல, ஒரு எம்எல்ஏ பார்க்க முடியல, ஒரு MP பார்க்க முடியல, ஓட்டு வாங்கினீங்க இப்பதான் வரலைங்கன்றதுதான் பெரிய குற்றச்சாட்டா இருக்கும். அதை கம்ப்ளீட்டா இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி 0 ஆக்கிடும். ஏன்னா 11:30 மணிக்கு எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, ஒரு நாய் செத்து கிடக்குது, ஒரு இது இருக்குன்னா 11:30 மணிக்கு நைட் என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியலாம். என்னால ஒரு கவுன்சிலரே ஒரு எம்எல்ஏ 11:30 மணிக்கு கூப்பிட்டா கோவம் தான் படுவாங்க. அதை இல்லாம இந்த ஆப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட்டா நான் பார்த்துதான் இன்னைக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம். அரசாங்கத்துக்கு பரிந்துரை கொண்டு போய் முன்னாடி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு தேர்தல் ஆணையத்தை வந்துட்டு பார்க்கலாம் நேர்கூட முயற்சி பண்ணோம். மேடம் வந்துட்டு வெளியில போயிட்டாங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் டு அப்ரோச். நாங்கள் எங்களோட கோர்ஸை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுக்கலாம்னு. ஏன்னா இப்போதான் வந்துட்டு ஆப் வந்துச்சு பிளே ஸ்டோர்ல வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதனால முதல்கட்ட நடவடிக்கை கொடுத்துருக்கோம். அண்ட் இங்க சாம்பிள் லொகேஷன் நாங்கள் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் கிரவுண்ட் லெவல் தேரி எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு எங்களோட ஸ்டடி தீசிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக தெரியும். இதற்கான ரிசல்ட் வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் நமக்கு கன்ஃபார்மா என்னன்றது தெரியும். அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சு வரா, தொகுதியில யார் இது பண்றாங்க, அதுக்கு முன்னாடி உங்களோட முன்னெடுப்பு இதை மக்கள்கிட்ட பயங்கர ரீச் பண்றதுக்கு என்ன மாதிரி வரும்? கடந்த 6 மாத காலமாவே வந்துட்டு ஊடகங்கள் வழியாக வந்துட்டு நாங்கள் விளம்பரப்படுத்துறது மூலியமா நாங்கள் வந்து மக்கள்கிட்ட பெரிய இனிஷியலா வந்துட்டு ஒரு ஐடியாலஜி தான் 13 வருஷத்துக்கு முன்னாடி தாட் ப்ராசஸா இருந்தது. அப்புறம் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராமா படமா எடுத்திருந்தோம். அப்புறம் முழுவதுமாக வந்துட்டு இப்போ சமீப காலமா நம்ம மென்பொருளாளர் தான் என்னோட ப்ரொஃபஷனல் பிக் பண்ணிட்டு 17 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் பிக் பண்ணிட்டு இதை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக முழு வீச்சில் வந்துட்டு இறங்கி இருந்தோம். ஓகே, அனைத்து கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் அந்த திட்டத்தை முழு விழிப்புணர்வு நாங்கள் கொடுத்துருந்தோம். அண்ட் அதை தாண்டி அனைத்து சமூக ஊடகங்கள்லையுமே வந்துட்டு அதை பற்றி விளம்பரப்படுத்தியிருந்தோம். மக்கள்கிட்ட வந்து
ஆல்மோஸ்ட் ஒரு 15 lakhs பீப்புள் வந்து நாங்க ரீச் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த திட்டம் அவசியம் வேணும், கண்டிப்பா எங்களுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க. எப்படி வந்து நம்ம கேட்கறதுன்னு தெரியல. இப்பதான் வந்து பிளே ஸ்டோர்ல கேட்டிருக்கோம், அவங்க டவுன்லோட் பண்ணிருக்கோம். பட் இது எப்படின்னா டவுன்லோட் பண்ணி இமீடியட்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக அரசாங்கம் செயல்முறைப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு வார்டு கவுன்சிலர் வழியா தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால பிளே ஸ்டோர்ல போனோடனே நீங்க வந்து டக்குனு கொடுத்து பண்ற முடியாது. அந்த மாதிரி இது ஆப் கிடையாது. அண்ட் ஸ்லோவா சொன்னோம் அப்படின்னா சார் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு முழுக்க பண்றதுக்கு 3 to 4 வருட காலம் அரசாங்கமே எடுத்து நம்ம செயல்முறைப்படுத்தினாலும் இந்த ஸ்லோ ப்ராசஸ்ல 3 to 4 வருட காலங்கள் ஆகும். அண்ட் நம்ம நடிகர் மாதிரி சார் மாதிரி நம்ம தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறணும் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ட் காலம் எல்லாம் ஒரு தோராயமாக ஒரு 10 வருட காலங்களில் கனவான நம்ம தமிழ்நாடு சிங்கப்பூர் வந்து நிச்சயமாக நிறைவேறும். நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஃபிட் விட்டுட்டு மக்களுக்கு அதுவும் வந்திருக்காரு. நீங்க கொஞ்சம் சாஃப்ட்வேர் வேலையை விட்டுட்டு இதை வந்து வரதுக்கான ஒரு நோக்கம்ன்றது என்ன? பொது நலன் சார். அது அதை தாண்டி என்ன இருக்கு? எனக்கு இது கேள்விக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு பேட்டரியா இது கொஞ்சம் பெருசா சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது ஆர்வம்னு சொல்லலாம் இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு துறை சார்ந்த ஆர்வம் இருக்கும். அப்ப நமக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம அதை வந்துட்டு பொதுமக்களுக்கு செய்யணும்னு முயற்சி பண்ணோம். 13 வருஷமா தயங்கி இருந்தோம். மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு பொதுமக்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்.